ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5ஆம் பகுதி தேவ மனித படைப்புக்கள். குருநாதரே, ஆதி காலத்தில் தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள், அசுரர்கள், மனிதர்கள் முதலானவர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் மற்றுமுள்ள தாவரங்களையும் மரங்களையும் பூசரங்களையும் கேசரங்களையும் நீர்வாழும் உயிரினங்களையும் பிரம்மதேவர் எப்படி படைத்தார்? அவைகளுக்கு குணங்களும் சுபாவங்களும் ரூபங்களும் யாவை? இந்த விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமாக அடியேனுக்கு கூறி அருள வேண்டும் என்று மைத்ரேயர் கேட்டார். பராசர முனிவர் கூறலானார். மைத்ரேயரே, அந்த பிரம்மதேவர் பிரபஞ்ச சிருஷ்டி செய்ய நினைத்து கொண்டிருக்கும் போது சர்வ நியாமகனான நாராயணனால் ஏவப்பட்ட நினையாத நினைவினாலேயே தாமச குண பிரதானமான சிருஷ்டி ஒன்று உண்டாயிற்று. அது தமஸ், மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் என்று சொல்லப்பட்ட பேதங்களினாலே 5 விதமாக விருட்சங்களும் புதர்களும் கொடிகளும் பூண்டுகளும் புல்லுகளும் என 5 வகையான தாவரப்படையாக இருந்தது. அது சுத்த தாமச படைப்பாகையால் தண்ணீர் முதலானவைகளை கிரகிப்பது, முளைப்பது, செழிப்பது முதலிய காரியங்களுக்கு ஏற்ற அற்ப அறிவுள்ளவையே அன்றி தன்னை இப்படிப்பட்டதென்று அறிவதும் சப்தாதி விஷயங்களையும் சுகதுக்கங்களையும் அறிவதுமாகிய அறிவற்றதாக அது இருக்கும். பிரம்மதேவர் அவற்றை பார்த்து, தமோகுண பிரசுரமான இந்த தாவரங்கள் முன்னே பிறந்தன என்றனன். ஆகையால் தாவரங்களே முக்கிய படைப்பாயின. சதுர்முக பிரம்மதேவரே, இந்த தாவரங்கள் லோக வியாபாரத்திற்குரிய ஆற்றல் அற்றவை. ஆகையால் இவற்றில் பயனில்லை என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது பிரம்மதேவரின் பாரிச பாகங்களிலிருந்து மிருகங்கள் முதலிய திரியகுசாதிகள் பிறந்தன. அவை பக்கங்களின் குறுக்காக பிறந்தனவாகியால் திரியக்குகள் என்று சொல்லப்பட்டன. அவையும் விவேகமில்லாதவைகளாய் ஞான சூன்யமாகவும் ஒழுக்கமற்ற நடத்தையுடனும் தாயை சேர்தல் முதலிய அக்கிரம செயல்களுடனும் தமது ஞானம் என்ற நினைப்புடனும் தேகத்தையே ஆன்மாவாக எண்ணிக்கொண்டும் அகங்காரமயமாய் 28 வகையினவாய் சுகதுக்கங்களை மட்டுமே தெரிந்தவைகளாய் தகப்பன், தாய், அண்ணன், தம்பி என்ற சம்பந்தம் எதையும் அறியாதனவாயிருந்தன. அதை கண்ட சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர், ஆஹா, ஈனமான இந்த திரியக்கு சாதிகளாலும் பயன் எதுவும் இல்லை. ஆகையால் சிறப்புடைய சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்யலானார். அப்போது 3வது படைப்பு தோன்றலாயிற்று. பிரம்மதேவரின் சரீரத்தின் ஊர்த்துவ பாகத்திலிருந்து சத்வகுண பிரதானராயும் சுகானுபவமும் ஆனந்தமும் மிகுந்தவராயும் ஆன்ம ஞானமும் விவேகமும் உள்ளவராயும் நித்திய சந்தோஷமுடையவர்களான தேவதைகள் உதித்தார்கள். அவர்கள் ஊர்த்துவ ஸ்தானத்திலிருந்து பிறந்ததால் ஊர்த்துவ குரோதசுக்கள் என்ற பெயர் பெற்று பூமியை தீண்டாதவர்களாக இருந்தனர். பிரம்மதேவர் இந்த வகையான தமது 3வது படைப்பில் சத்வகுண பிரதானரான பிறந்த தேவர்களை கண்டு மகிழ்ந்தார். ஆயினும் கர்ம சாதகம் ஏற்படாததால் தேவர்களின் படைப்பினாலேயும் பயனில்லை என்று பிரம்மதேவர் நினைத்து லோக சாதகமான வேறொரு சிருஷ்டியை உண்டாக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது சத்திய சங்கல்பனான அவருடைய மத்திய பகுதியிலிருந்து பூமியை நோக்கிய சிருஷ்டி ஒன்று உண்டாயிற்று. அதில்தான் மனிதர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிரம்மதேவரின் மத்திய தேகத்திலிருந்து தோன்றியதால் மத்திய லோகத்தில் வாசம் செய்ய தக்கவர்களானார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் சாத்விக குணாதிக்கமும், ஒரு காலத்தில் ராஜச குணோத்ரேகமும், ஒரு காலத்தில் தாமச குணம் கொண்டவர்களாய் துக்கத்துக்கு உட்பட்டவர்களாய் உணவு உட்கொள்ளல் முதலிய காரியங்களையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு ஆத்ம, மன, புத்தி, இந்திரியாதி விவேகங்களும் புறத்துள்ள வஸ்துக்களின் ஞானங்களையும் கொண்டவர்களாய் உலகியல் செயல்களை செய்யாதவராய் இருந்தார்கள். இவர்கள் அர்பா கரோதசுக்கள் என்று வழங்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அம்புஜாசனான பிரம்மன் தாவர ஜாதிகளுக்கும் மிருக ஜாதிகளுக்கும் தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் அவித்தை, அசக்தி,
சந்துஷ்டி, சித்தி என்ற 4 வகை குணச் சிறப்புகளை உண்டாக்கினார். இது தாமசமாயும் சாத்வீகமாயும் இருந்ததால் அனுக்கிரக சிருஷ்டி என்று சொல்லப்பட்டது. அப்பால் சனக, சனந்தன, சனத்குமார, ருத்ராதிகளையும் பிரம்மன் படைத்தார். இது கௌமார சிருஷ்டி என்று சொல்லப்படும். மைத்ரேயரே, இவ்விதம் தாவர படைப்பு, திரியக்ஞ படைப்பு, தேவ படைப்பு, மனித படைப்பு, அனுக்கிரக படைப்பு, கௌமார படைப்பு என்ற 6 விதமான படைப்பு சிறப்புகளை கூறினேன். இந்த படைப்புகள் 9 வகை என்றும் கூறப்படும். அதாவது முன்பே கூறிய மகத்துவ படைப்பும், ஏகாதச இந்திரியங்களுக்கு சமமான சத்வ, ரஜச, தமோ குணோத்துமுகமான அகங்கார படைப்பும், அதற்கு அப்பால் ஆகாசாதி பஞ்ச மகாபூத காரணங்களான தன்மாத்திரைகளின் படைப்பும் ஆகிய அந்த 3ம் சமஷ்டி சிவஸ்வரூபனான ஹிரண்ய கர்ப்பனுடைய சங்கல்பம் இல்லாமல் தோன்றியிருந்ததனால் அது பிராகிருத படைப்பு என்று சொல்லப்படும். ஆயினும் அதையும் அவனால் உண்டான படைப்பு என்று சொல்லப்படும். ஆயினும் அதையும் அவனால் உண்டான படைப்பு என்றே சொல்லலாம். எப்படி என்றால், நித்திரையில் இருக்கும் என்னுடைய இச்சையில்லாமலேயே சுவாச நிவாசங்களும் நித்திரையும் பிறந்திருக்க, அவற்றுக்கு அவனே கர்த்தாவாக வழங்குவதைப் போல் மகத்தகங்கார தன்மாத்திரைகள் சதுர்முகனுக்கு முன்னமே சம்பவித்தவைகளாகையினால் ஹிரண்ய கர்ப்பனுடைய கர்ம விசேஷத்தினால் உண்டானதான அதுவும் அவருடைய செயலாகவே சொல்லப்படும். முன்னே சொன்ன பிராகிருத சிருஷ்டி 3 ஒழிய 4வதான தாவர சிருஷ்டியும், 5வதான திரியக்ஞ சிருஷ்டியும், 6வதான தேவ சிருஷ்டியும், 7வதான மனித படைப்பும், 8வதான அவித்யை முதலான அனுக்கிரக படைப்பும் ஆகிய படைப்புகள் 5ம் பிரம்மதேவரின் விக்ருதியினால் உண்டானதால் வைகிருதங்கள் என்று கூறப்படும். 9வது படைப்பாகிய கௌமார பிராகிருதம் வைகிருதாத்மகமாக இருக்கும். இப்படி ஹிரண்ய கர்ப்பனாலே உண்டாக்கப்பட்ட ஜெகத்திற்கு மூலங்களான 9 வித படைப்புகளையும் கூறினேன். இனி இந்த படைப்புகளின் விஷயமாக நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இவ்வாறு பராசர முனிவர் கூறியதும் மைத்ரேய முனிவர் அவரை நோக்கி, முனிவரே, படைப்பு வகைகளை தாங்கள் சுருக்கமாகத்தான் கூறினீர்கள். இதை தெளிவாக விளக்க வேண்டும் என்றார். பராசர முனிவர் கூறத் துவங்கினார். மைத்ரேய முனிவரே, அநாதி கர்ம வாசனையினால் கட்டுண்டவர்களும் நானாவித கர்ம பயன்களை அனுபவிப்பவர்களான சேத்தனர்கள் பூர்வ வாசன வசத்தால் சாங்கார காலத்தில் சம்ஹரிக்கப்பட்டு படைப்பு காலங்களில் தேவ மனுஷ்ய திரியைக்கு தாவர ஜங்கமங்களாய் பிறப்பார்கள். சிருஷ்டி தொழிலுள்ள பிதாமகனுடைய இச்சையினால் அம்பஸ் என்ற பெயரால் வழங்கப்படும் தேவாசுர பிதுர் மனுஷ்ய ஜாதிகள் 4ம் உண்டாயின. அதன் விவரங்களையும் கூறுகிறேன். கமலாச்சலன், படைப்பு தொழிலின் விஷயமாக ஒரு தேகத்தோடு சிந்தித்திருக்கும் போது தமோகுண உத்திரேகத்தினால் அவருடைய இடையின் கீழ்ப்புறத்திலிருந்து அரசர்கள் தோன்றினார்கள். பிறகு அந்த விரிஞ்சன் தமோகுணத்து மகமான அந்த தேகத்தை ஒழித்துவிட அது இருள் மிகுந்த இரவாயிற்று. பிறகு அவர் திரும்பவும் பிரஜா சிருஷ்டி செய்ய நினைத்து வேறொரு தேகந்தரித்து சந்துஷ்ட சிந்தனாக இருக்க, அந்த தேவனின் முகத்திலிருந்து சத்வ குணாதிக்கம் உள்ள தேவர் தேவதைகள் ஜனித்தார்கள். பிறகு அந்த பிதாமகன் அந்த உடலையும் விட்டுவிட்டார். அது சத்வ குணமான பகலாயிற்று. பிறகு அவன் ரஜோகுணாதிசயமான மனிதர்களை படைத்து அந்த தேகத்தையும் விட்டுவிட அது பிரகாசமான பிராத்தகால சந்ததியாயிற்று. அதனால் மனிதர்கள் பிராத சந்ததியிலேயும் பித்துர்கள் சாயன் சந்தியிலேயும் பல பலவான்களாக இருப்பார்கள். மைத்ரேய முனிவரே, பகல், இரவு, சாயும் காலம், வெடியற்காலம் ஆகிய இந்த 4ம் பிரம்மதேவனுக்கு முக்குணங்களோடு கூடிய சரீரங்கள். பிறகு அந்த பிரம்மதேவர் மேலும் சிருஷ்டி செய்வதற்கு தமோ குணாதிக்கம் உள்ள மற்றொரு சரீரத்தை தரித்தார். உடனே அவருக்கு பொறுக்க முடியாத பசி உண்டாயிற்று. அதனால் தீவிர கோபம் உண்டாயிற்று. அந்த கோபத்தினால் இருட்டிலிருந்து விகார ரூபம்
பயங்கரமுமான தாடி மீசைகளும் உள்ள ஒரு விதமான புருஷர்களை பிரம்மன் படைத்தார். அவர்களில் பசியுற்ற சிலர் ஜக்ஷம உணவே உண்ண கடவோம் என்றனர். பசியுறாத சிலர் ரக்ஷம காக்க கடவோம் என்றனர். இப்படி கூறிய அவர்களை பார்த்து பிரம்மதேவர் புன்னகை செய்து, பசியை பொறுக்க முடியாமல் ஐக்ஷம என்று கூறியவரை யக்ஷராக கடவர் என்றும், ரக்ஷம என்றவர்களை ராட்சசர்களாக கடவர் என்றும் அருளி செய்தார். ஹிரண்ய கர்ப்பன் இவ்வாறாக பிறந்த யக்ஷரையும் ராட்சசரையும் பார்த்து மனதில் பிரியமற்று மீண்டும் சிந்திக்கலானார். அப்போது அவரது சிரத்திலிருந்த கேசங்கள் ஈனமாய் கழன்று விழுந்து மறுபடியும் சிரத்தின் மீது ஏறின. இப்படி நகர்ந்து ஏறியதாலேயே அவை சர்ப்பங்கள் என்றும் அவை ஈனமானதினாலே அகிகள் என்றும் சொல்லப்பட்டன. மீண்டும் பிரம்மதேவர் கோப ஆவேசத்தினாலேயே சிருஷ்டிக்க நினைக்க கபில நிறத்தோடு கூடி இரத்த மாமிச ஆகாரங்களுக்குள்ளவைகளான பூதங்கள் அநேகம் உண்டாயின. பிறகு தியான பாராயணனாய் விருஞ்சிகன் தனது அங்கங்களினின்றும் அந்த கணத்திலேயே கந்தர்வர்கள் உற்பத்தி செய்தார். அவர்கள் சமத்காரமாய் பாடிக்கொண்டிருந்ததால் கந்தர்வர்கள் என்று வழங்கப்பட்டனர். இவ்விதமாக சதுர்முகனாரால் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள் சக்திகளினால் ஏவப்பட்டு அதனதன் கர்மானுகுணமாய் வெகுவிதமான பூதங்களை படைத்து மீண்டும் சுயேச்சையான வயதை கண்டு பாரிசங்களினால் பறவைகளும், மார்பினால் ஆடுகளையும், முகத்தினால் வெள்ளாடுகளையும், உதரத்தினால் பசுக்களையும், பாதத்தினால் குதிரைகளையும், யானைகளையும், கழுதைகளையும், ஒட்டகங்களையும், கடம்பு மான்களையும் மற்றும் உள்ள மிருக ஜாதிகளையும் படைத்தார். மீண்டும் ரோம தபங்களினாலே பலவித உபயோகமுள்ள ஔஷதாதிகளையும் தானியங்களையும் உண்டாக்கினார். இவ்விதமாய் பிதாமகன் கல்பாதியான கிருத்தயுகத்தில் ஔஷதிகளையும், பசுக்களையும், பறவைகளையும், மாடுகளையும், ஆடுகளையும், குதிரைகளையும், ஒட்டகங்களையும், வெள்ளாடுகளையும், கோவேறு கழுதைகளையும் கிராமியங்களால் பசு ஜாதிகள் என்று அறிவீராக. சிங்கம், புலி முதலிய துஷ்ட மிருகங்களும், இரு குளம்புள்ள மிருக வகைகளும், யானைகளும், குரங்குகளும், பறவைகளும், சலச்சரங்களான மச்ச கூர்மாதிகளும், சர்ப்பங்களும் ஆகிய 7 ஜாதிகளும் ஆரண்ய பசு விசேஷங்கள் என்று அறிவீராக. அதன் பிறகு பிதாமகர் காயத்ரி சந்தமும் இருக்கும் வேதம், திரிவிருத் என்ற சந்தோமும், ரதந்திர சாமமும், அக்னிஷ்வோஷ்டமும் தனது கிழக்கு முகத்தினால் உண்டாக்கினர். யஜுர்வேதமும், திருஷ்டிப்பு சந்தமும், பஞ்சசந்தோஷமும், பிருத்துசாமமும், உத்தியம் என்கிற யாக விசேஷமும் தட்சிண முகத்தினால் உண்டாகச் செய்தார். சாமவேதமும், ஜெகதீஷந்திரமும், வைரூபியமும் என்கின்ற சாம விசேஷமும், அதிராத்திரியாகமும் பச்சிம முகத்தினால் உண்டாக்கினார். அதர்வண வேதமும், ஏகவிம்ச ஸ்தோமமும், அனுஷ்டுப் என்ற சந்தமும், வைராசம் என்கின்ற சாம விசேஷமும், அப்டோர்யாமம் என்கின்ற யாக்யமும் உத்தர முகத்தினாலே உண்டாக்கினார். நானாவிதமான உயிரினங்களை பலவித அவயங்களினாலேயே நான்முக பிரம்மதேவர் உண்டாக்கினார். இவ்விதமாக பிதாமகர் தேவ, அசுர, பிதுர், மனுஷ்யாதி பூதசாதிகளை சிருஷ்டித்து திரும்பவும் பிரஜா சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோடு சங்கல்பித்து கிண்ணரர், கந்தர்வர், அப்சரசுகள், யக்ஷர்கள், ராட்சதர், பைசாசர் முதலியவர்களையும், பசு, பட்சி, சர்ப்ப மிருகங்களையும், தாவர சங்கமங்களையும் உண்டாக்கினர். இப்படி ஆதிகர்த்தாவும் லோகேஸ்வரனுமான சதுர்முக பிரம்மதேவர் பலவித பூத ஜாதிகளை உண்டாக்கினார். அவை சில குரூர சுபாவங்களும், சில மென்மையான சுபாவங்களும், சில இம்சை செய்பவர்களும், சில இம்சை செய்யாதவைகளும், சில தர்மஸ்வரூபங்களும், சில அதர்ம சொரூபங்களும், சில சத்தியமயங்களும், சில அசத்தியமயங்களும் பூர்வ படைப்பில் எப்படிப்பட்ட கர்மங்களை அடைந்தனவோ அப்படிப்பட்ட கர்மங்களையே அந்த படைப்பிலும் அடைந்தன. பிறகு தேக, இந்திரிய, மன, புத்தி சிறப்புகளும்
சப்த ஸ்பரிசாதி யோக்கிய வஸ்துக்களும் வேத வசனங்களை கொண்ட தேவ ரிஷி பிதுர் மனுஷ்ய பட்சி மிருகாதாதிகளும் பெயர்களையும் ரூபங்களையும் அறிந்து பெயர்களையும் உருவங்களையும் பிரம்மதேவர் உண்டாக்கினார். மைத்ரேயரே, இவ்விதமாகவே முனிவர்களுக்கும் வசிஷ்டாதி நாமங்களை நித்தியமான வேத சப்தங்களை கொண்டே உண்டாக்கினார். ஏனெனில் வசந்தம் முதலிய ருது காலங்கள் தோன்றும் அந்தந்த காலத்திற்குரிய வாசனை முதலியவை இயல்பாகவே உண்டாவதை போல் கிருத்த திரேதா யுகங்களிலால அந்தந்த யுகத்திற்கான சிறப்புகள் தாமாகவே உற்பவிக்கும். இந்த விதமாக பிரம்மதேவர் கல்பாதி காலத்தின் எம்பெருமானுடைய சக்தியினாலே அனுப்பிரவேசித்து தூண்டப்பட்டு பிரபஞ்சங்களை அதனதன் கர்மங்களின்படி படைத்தார். இதில் சகல படைப்புகளும் கல்பாதி கிருத யுகத்திலும் யாகதாம் நிகழும் அவற்றின் உபகரணங்களும் திரேதா யுகாதியிலும் படைத்தார். இப்படியே ஒவ்வொரு கல்பத்திலும் படைப்புகள் படைக்கப்பட்டு சிருஷ்டிகள் நடைபெற்று வரும். 5ஆம் பகுதி முற்றிற்று.